ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் காஸ். திஸ் இஸ் அகராதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அகராதி ஸ்டுடியோ. ஸோ என்ன சொல்ல, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தி ரெட் ஃப்ளாக் அப்படின்ற ஒரு காமிக் புக். அது இப்போ என் கையில் இருக்குது. ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை எப்போ ஆர்டர் போட்டேன், எப்போ என் கைக்கு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நிறையா பேசாமல் வீடியோக்குள்ளே போகணும் அப்படின்னா, இந்த காமிக் புக் அமர் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு கிரியேட்டரால் க்ரியேட் பண்ணப்பட்டது. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜிடிஏ விளையாடிருக்கீங்க இல்லையா, தமிழில் ஜிடிஏ இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி ஜிடிஏ, நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் ஹிண்ட்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்த காமிக் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், பிகாஸ் வேர்ல்டு வைட் ரீச் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் அண்ட் தென் இந்த காமிக் படிக்க அண்ட் கெட் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஒரு சீன் வந்து படிக்கும் போது ஞாபகம் இருந்தது, தட் செகண்ட் டைம் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க. லைக் அது என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டைம் இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ அது வந்து எனக்கு தெரியும், இந்த கேரக்டர் தான் வரப்போகுது, இந்த கேரக்டர் தான் இப்படி இருக்க போகுது அப்படின்றது. பட் when I read that portion, goosebumps வந்துச்சு எனக்கு. ஸோ லிட்ரலி ஐ கெட் goosebumps. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன். படிக்கவும் ஆர்ட் ஒர்க் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கிளிம்ஸ் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சைட்டில் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கு உண்டான டெப்த் கொடுத்துருக்காரு. ஏன் அந்த கேரக்டர் அப்படி இருக்குது, எதனால் இந்த கேரக்டர் இப்படி ஆச்சு, அந்த கேரக்டருக்கு உண்டான பேக்ரவுண்ட் என்ன, வில்லன்ஸ் அண்ட் ஹீரோஸோட சரௌண்டிங்ஸ், ஃபேமிலிஸ், ஏன் அவர் அப்படி ஆனார், ஸோ மோட்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறாரு. அண்ட் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ நான் படித்த வரைக்கும் இட்ஸ் ஓகே ஃபார் மீ. திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் புக், நாட் அ கம்ப்ளீட் சாப்டர் அபவுட் தி ரெட் ஃப்ளாக். கிளிம்ஸ் தான். நீங்கள் எல்லாமே இதில் இருக்கிற எல்லாமே ஜஸ்ட் கிளிம்ஸ். அப்புறம் இன்னொன்று சொல்ல போகிறாரு. ஸோ பாதி வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா ரெட் ஃப்ளாக்கோட ஸ்டோரி லைன் போகும். ஆஃப்டர் அந்த ஒரு பாதி காமிக் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் த கிளிம்ஸ் ஆஃப் யாலி அண்ட் தி 10 டீமன்ஸ் அப்படின்ற ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு பார்ட் வரும். ஸோ நீங்கள் அதை படிக்கும்போது கேரக்டர் ஒன்று கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் எல்லாமே வந்து ஐ ரியலி லைக் இட். நான் ரொம்ப ஃபார்வர்ட், நான் யாரை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படின்னா, இந்த யாலி கேரக்டர் அண்ட் இன்னொரு கேரக்டர் இருக்கு வரும், தட் இன்ட்ரோடியூசிங் அந்த தாத்தா ஒரு கேரக்டர் வரும், அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு புல் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த 3 கேரக்டரோட இன்ட்ரொடக்ஷனும் பக்காவாக இருக்குது, மாஸாக இருக்குது. நான் எந்த ஒரு ஸ்டோரியும் நான் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்கள் படிங்க. ஸோ இந்த புக்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் காம் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு புட் த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். பட் நீங்கள் இதோட சேல்ஸ் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நான் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா கதை சொல்லிட்டா சேல்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ தட்ஸ் வை ட்ரை இட் அவுட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமிக் ஐ ஹவ் எவர் ரீட். அதுவும் இல்லாமல் தமிழ் இருக்குது. தமிழில் யாரெல்லாம் மேக்ஸிமம் காமிக் வாங்க போகிறாங்க, எழுத போகிறாங்க, படிக்க போகிறீங்கன்னு தெரியல. பட் நிறையா மங்கா அண்டு மான்வா படித்தவங்களுக்கு திஸ் காமிக் இஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை இட் அவுட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பீஸ்.